அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் காட்சி பலி என் ஜீவனா. எல்லாரும் பாடுவோம். நான் ஏறெடுப்பேன் காட்சி பலி என் ஜீவனால் எல்லாம். ராஜா அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் காட்சி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் காட்சி பலி என் ஜீவனால் எல்லாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் முன்குறித்திலே, எவர்களை முன்குறித்திலே அவர்களை தேவன் அழைத்தும் இருக்கிறார் அப்பா. ஆகவே நீ அழைத்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் மகிமையடையும் செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறே, எவர்களை அழைத்தீரோ அவர்களை மகிமையடையும் செய்கிற தேவன் நீர். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் செய்யும், தடைகளை உடையும், நன்மையினால் முடி சூற்றும். என்னுடைய தயவு, இரக்கம், நீதி பரிபூர்ணம் பிள்ளைகளோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்து நடத்துவீராக. இம்மட்டம் நடத்தினீங்க, இனியும் கர்த்தர் காத்து நடத்துமாப்பா. உங்களுடைய தயவு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மேல கடந்து வருவதாக. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு போதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபையாமர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அனைவருக்கு காணும். பாதி கேரளிக்கு போயிடுச்சு, பாதி வாலிபர்கள் கேரளிக்கு போயிட்டாங்க. நம்ம ரூபன் காலையிலையும் காணும், சாயங்காலையும் காணும். எடுத்துக்கொள்ள போட்டானான்னு தெரியல, எங்கே போயிட்டான்னு தெரியல. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சரி, வருகிற வாரத்தில் கூட அடுத்த மாதம் நமக்கு 2 மணிக்கு தான் நடைபெறும். அடுத்த வருகிற வாரம் கூட நமக்கு 2 மணி தான் நடைபெறும். ஏனென்றால் வருகிற வாரத்தில் முடிந்த உடனே நம்ம நீலாய் சர்ச்சுடைய திறப்பு விழா இருக்கிறது. ஸோ ஆகவே இங்கே முடித்து அதுக்கு பிற்பாடு நான் நீலாய் சர்ச்சுடைய திறப்பு விழாவுக்கு போக வேண்டியதாக இருக்கிறபடினால் வருகிற 2 வாரம் மட்டும் நமக்கு 2 மணிக்கு. ரெண்டாவது, இன்னையிலேருந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ். இன்றைக்கு, நாளைக்கு, நாளான்றைக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ யூடியூப்லாம் பார்த்து கெட்டு போயிட்டாங்க. வேண்டாம், எங்கள் வீடு வேணாம், உன் வீடு வேணாம், என் வீடு வேணாம், உன் வீடு வேணாம். கண்ட கழிவு வசனம் தெரியாமல் உட்காரவனுங்க யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. வேண்டாம் வேண்டாம். போன வருஷம் 2 குடும்பம், உண்மையாக சொல்கிறேன், போன வருஷம் 2 குடும்பம் நான் அப்படி கெஞ்சினேன். உங்களுக்கு தேயோ கொடுக்க ஒன்று கொடுக்கறது கூட பரவாயில்ல, தண்ணி கொடுக்கறது கூட பரவாயில்ல, டெக்கரேஷன் பண்ணாலும் கூட பரவாயில்ல, உங்கள் வீடுகளை திறங்கன்னு சொல்லி அப்படி கெஞ்சினேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு அது இது இருக்குது. நீங்கள் நம்புறீங்க, அந்த 2 குடும்பமும் இந்த வருஷம் தரித்திரத்து மேலே தரித்திரத்தை சந்திச்சாங்க. தரித்திரத்து மேலே தரித்திரம். உண்மையாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. நாங்கள் சின்ன வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீடு கூட வாயிலாம் வந்து பார்த்தேன். ரொம்ப சின்ன பேசுகிற வார்த்தை, ஜெபம் பண்ணு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். இந்த 12வது மாதம் என்ன செய்வீங்க ஆண்டவரே, என்ன பேச போறீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுந்து புலம்பி இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் பாதத்தின் கீழே ஆண்டவர் கொண்டு வருவார். எதவராமன் சொல்லுவார்கள். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் சஞ்சலங்கள், உங்கள் துயரங்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாகவே உங்கள் பாதத்தின் கீழே கர்த்தர் கொண்டு வருவாராக. ஆகவே இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 60, சங்கீதம் 60:12, சங்கீதம் 60:12, சங்கீதம் 60:12. சில காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். காலையில் ஆண்டவர் பேசின அதே வார்த்தையை சாயங்காலத்தில் ஒரு செய்தி நான் எடுத்தேன். ஆனால் வர வழியில் ஆண்டவர் சொன்னார், வேண்டாம் இது பேசாத, காலையில் பேசின அதே வார்த்தையை பேசு. ஆண்டவர் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையும் கர்த்தர் தர போகிறார். ஆமென் சொல்லுவார்கள். சங்கீதம் 60:12 வாசி. தேவனாலே பராக்கிரமம்
செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை இடித்து போடுவார். கையை மிதித்து போடுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க, தேவனாலே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க போராட தேவையில்ல. இந்த மாதம் அடுத்த 7 நாள் அவரே தூக்கி கொண்டு மிதிக்க போறாங்க. அவரே நமக்காக யுத்தம் செய்ய போறாங்க. அவரே நமக்காக யுத்தம் செய்ய போறாங்க. அவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்க போறாங்க. எதிரவர ஆமென் சொல்லுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் வாங்க உங்களை பார்க்கலாமா? சரி வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நானும் ஊழியக்காரன், நீங்களும் ஊழியக்காரங்க. சரி நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். ரொம்ப ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கொடுக்குறாரு. லகுவா ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டுறாரு. லகுவா என்ன செய்ய மாட்டாரு? நம்மள ஒரு வாட்டிடுறாரு. நம்மள என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர்? ஒரு வாட்டிடுறாரு. முழங்கால் போடுறோம், சுத்தி வர்றோம், சர்ச்சில் சுத்தி வர்றோம், நடக்கிறோம், கத்துறோம், கதறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம். ஆனா ஏதாவது ஈஸியா நமக்கு கிடைக்குதா? சொல்லுங்க, ஏதாவது ஈஸியா கிடைக்குதா? எதுவுமே நமக்கு சொன்னாங்க ஈஸியா ஆண்டவர் என்ன பண்றதில்ல, கொடுக்கறதில்ல. அப்படி கொடுத்தாருன்னா நமக்கு அந்த அருமை தெரியாது. அப்படி கொடுத்தா நமக்கு என்ன தெரியாது? அருமை தெரியாது. அதனால ஆண்டவர் எதுவுமே நமக்கு லகுவா கத்தர் கொடுக்கிறது கிடையாது. நம்ம போராடி மேற்கொண்டாதான் கத்தர் அதை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, எதுவுமே சும்மா கிடைக்காது. சொல்லுங்க பாருங்க, எதுவுமே சும்மா வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல எதுவுமே வராதா? சும்மா வராது. அதுக்காக போராடணும், அதுக்காக வேலை செய்யணும், அதற்காக பிரயாசம் எடுக்கணும், அதற்காக கண்ணீர் வடிக்கணும். ஆகவே எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சும்மா வராது. சும்மா உட்கார்ந்து இருந்தா சும்மா எதுவும் நடக்காது. அதுக்காக நம்ம உழைக்கணும், அதுக்காக நம்ம பிரயாசம் பண்ணணும். அப்ப நம்ம உழைக்கும் போது, பிரயாசம் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த பரிசை கற்று நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ அதுக்கு தகுந்த பரிசு, அதுக்கு தகுந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். நாம் எவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு அளவுக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அப்ப பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நீங்க ஊழியத்தை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. நீங்க அழுது புலம்பி இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், 2 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க வச்சுக்கீங்களேன். 2 ஊழியக்காரங்க யார் ரொம்ப கிருபை பெற்றவர்கள் நீங்க சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் மாசம் ஃபுல்லா கரெக்டா சம்பளம் வந்துடும். மாசம் ஃபுல்லா என்ன வந்துடும்? எங்களுக்கு மெத்தடிஸ்ட், கேத்தலிக், லூதரன் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு மாசம் ஃபுல்லா இவன் ஏஜில கூட சம்பளம் கொடுக்குறாங்க. மாசம் ஃபுல்லா கரெக்டா 10,000 வந்துடுது. வீட்டு கரண்ட் காசு, தண்ணி காசு எல்லாம் கரெக்டா வந்துடுது. அவங்களுக்கு சம்பளம், பிள்ளைங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்க காலையில 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போறாங்க, 1 மணிக்கு லஞ்சுக்கு வெளியே ஆகுறாங்க, ராத்திரில ஒரு 2-3 விசிட்டிங் பண்றாங்க. அவ்வளவுதான். அப்ப ஒரு பக்கம் அவர் இருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளமும் இல்லை, காசு இல்லை, இபிஎஃப் இல்லை, சொக்ஸோ இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவைப்போது கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். இவங்க 2 பேரும் தராசுல வைக்கும் பொழுது யார் அதிகமா கிருபை பெற்றவர்கள் சொல்லுங்க பாருங்க. யார் அதிகமா கிருபை பெற்றவங்க? சம்பளம் இல்லாதவன் கிருபை பெற்றவன். ஏன் தெரியுங்களா? அவன் என்னதான் இருந்தாலும் மாசம் கார்டு போட்டோம்னா அவனுக்கு சாங்க சம்பளம் வந்தது. ஆனா இவனுக்கு எது இருக்கோ இல்லையோ கர்த்தரை நம்பி வணங்குறாங்க. ஆண்டவர் அவனை கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொன்ன நமக்கு வேலை இருக்கோ இல்லையோ ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது கர்த்தர் அவைப்போது தேவன் நமக்கு ஒரு வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தேவன் நம்முடைய தேவைகளை அப்பப்ப ஆண்டவர் சந்திக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நமக்கு புதிய காரியத்தை செய்கிற ஆண்டவர். அவர் நிச்சயமாகவே சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த டாக்ஸிக்காரங்க கொஞ்சம் பிஸியா ஆயிட்டான். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். அங்க வந்து அவங்க இருக்க முடியாது. காசு இருந்தா அந்த 2 ஆத்துமங்களை சந்தித்திருக்க முடியாது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம காணி ஆக்குவார். எதற்காக? ஒரு ஆத்துமாவை சந்திப்பதற்காக. சில நேரத்தில் தேவன் ஏன் சில போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் கற்று கொண்டு வராருன்னா நம்ம மூலியமாகவே ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? சங்கீதம் 18:50 வாசிங்கள். வசனத்தை எழுதுங்க. சங்கீதம் 18:50. சங்கீதம் 18:50. Psalms 18:50. சங்கீதம் 18:50 வாசிங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். சந்ததிக்கும் சதாகாலமும் கர்த்தர் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? தன் ஏற்படுத்தின தாவீதுக்கு, ராஜாவுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல பார்ப்போம்? யார் அந்த ராஜா? நீங்க தான் அந்த ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? ஆண்டவர் உங்களை ராஜாக்கனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வராம இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்றது ரோமர் 8ஆம் அதிகாரம் எவர்களை முன்குறித்தாரோ கர்த்தர் அவர்கள் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ தேவன் அவர்கள் மகிமை அடைய செய்கிறார். ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான காலகட்டத்தை கற்று கொண்டு போறாரு. இது எழுதி வச்சுக்கங்க. 2026 உங்கள் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகிறாரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதிசயங்களை செய்ய போறாரு. இந்த ஒரு வருஷம் இந்த பட்ட பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள் எல்லாம் முடிந்தது. புதிய வருஷத்துல கர்த்தர் மகிமையா நடத்த போறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே உங்கள் வீடுகளை கேரளிக்கு தராங்க. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவே நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு திறந்த வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆண்டவர் திறந்த ஆசீர்வாதத்தால் தேவன் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு தேவன் ஒரு புதிய பலத்தை கற்றுத் தருவார். என்ற ஆமென் சொல்லுவார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே நீ வெளியே வாடு. தைரியமா வெளியே வந்துட்டாரு. சில பேர் ஆரம்பத்துல தைரியம் போல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கோலையா இருப்பாங்க. பேச்சுதான், வாய் தான். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சில பையனுங்க மாதிரி வாய் கூட வெட்டிடுவேன், குத்திடுவேன். அப்புறம் பிரச்சனை வரும்போது சுருங்கி போயிடுவாங்க. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க? சுருங்கிடுவாங்க, சுயின்னு ஆயிடுவாங்க. ஒரு குத்துக்குள்ள விட முடியாது அந்த மாதிரி. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா ஐயோ 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 ஐயோ, எனக்கு அவனு தெரியும் இவனும் தெரியும். ஆபிரகாமும் அப்படிதான் இருந்திருப்பான் பொழுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா ரெக்கார்ட் பண்ணிக்காது. பிரைஸ் கார்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான் வெளியே வந்தோடனே நேரா வந்துட்டாரு. இப்போ எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனோடனே சாராளை பார்த்து சொல்றாரு, எம்மா உன் புருஷன் என்ன பண்ணாத சொல்லிடாத, நான் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லு. ஏன் அப்படின்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க. என்ன பண்ணிடுவானுங்க? போட்டு தள்ளிடுவானுங்க. பயந்து நடுங்கி போய் சொல்லாதேன்னு சொன்னவர் பயந்து போய் இறக்கிறார். ஆனால் 10 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு நான் கேட்போம் உங்களை, கடைசி எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 318 பேர் கொண்டு, எத்தனை பேரை கொண்டு? 318 பேரை கொண்டு அவர்கள் 5 ராஜாக்களோடு அவன் யுத்தம் பண்ணுறான். பாருங்க, ஒரு ராஜாக்கு பயந்தவன் இப்ப 5 ராஜாக்களுக்கு அவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். 10 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம். 10 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம். எது எப்படி மாற்றம் வந்துச்சு? அந்த 10 வருஷத்துல அவன் தேவனோடு கூட நடந்து ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அப்ப அவன் தெரிஞ்சிருச்சு, அப்பா இனி நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்தா ஆண்டவர் நம்ம சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் மிதித்து போடுவாரு. ஆகவே நான் யுத்தம் செய்தால் போதும், தேவன் எனக்காக யாவையும் செய்து உடைப்பார். கர்த்தர் தடைகளை உடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? நீங்க ஆமென் சொல்ல 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 உங்க எதிரிகளை ஆண்டவர் போட்டு தர போறாரு. நீங்க ஆமென் சொல்ல 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 தேவன் உனக்காக யுத்தம் பண்ண போறாரு. நீங்க ஆமென் சொல்ல சொல்ல தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போறார். ஒரு ஆமென்
ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது யோசபாத் ராஜா யுத்தம் பண்ணும் என்ன செய்யணும் தெரியல, முடிச்சிட்டு இருக்கார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்களேன். அவர் அழுகிறாரு, கர்த்தாவே ஆண்டவரே என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு அழுகிறார். அழுகும் போது கர்த்தர் சொன்னார், யுத்தத்துக்கு போன்னு சொன்னாரா? இல்ல, நீங்கள் யூதா ஜனங்களே நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணுங்க, ஆராதிங்க, துதிங்க அப்படின்னாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க சண்டை போறதுக்கு, பாறாங்க வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனா இங்க யோசபாத் ராஜா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா பாட்டை பாடி கையை தட்டி ஒவ்வொரு முறை இவங்க ஆமென் சொல்லும் போது ஒவ்வொரு எதிரியை ஆண்டவர் போட்டு தள்ளிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலமும் நீங்கள் ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு எதிரி ஆண்டவர் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு சத்துருக்களை கர்த்தர் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பார். ஆமென். 318 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய யுத்த தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு நாள் தெல்லோப்பக்கிழமை காலங்களில் நான் எங்கள் அப்பா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இரவு 12 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ யாருடா வந்தா, கோபின்னு ஒரு பையன் வெளியே வந்தான். வந்துட்டு ப்ரோ உங்களை பார்க்கணும் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னா. அப்போ நான் இவன்டா 12 மணிக்கு கூப்பிட்றான். அப்போ அப்பா சொன்னார், கவனம் போகாத. அவன் சொன்னப்பா அவன் வீட்டு மணிக்கு 2 கூப்பிட்டு இருக்கிறான், போகலைன்னா அப்புறம் ஏதாவது சொல்லுவானுங்க, சரி நீ போயிட்டு சீக்கிரமா ஆனால் கவனம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போ நானும் போனேன். எங்கே கூப்பிட்டு போகிறேன், எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு கேட்டுக்கிட்டு அந்த கடையில் நாங்கள் இருக்கிற தாமான் மண்ணுக்கு ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 4 ஹைலாக்கு காடி எல்லாம் வந்துருச்சு, சுத்தில வந்துருச்சு. அப்போ அந்த கேங்ஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறானுங்க, நீயும் உங்க அப்பாவும் குடும்பமும் இந்த தெல்லோப்பக்கிழமை காலங்க விட்டு 24 மணி நேரம் நீங்க போகலைன்னா நாங்க உங்களை உயிரோடு எரிச்சிருவோம், நாங்க உங்களை கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இவனுக்கு மிரட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது. மிரட்ட என்ன வருது, எனக்கு சிரிக்கிறேன். இவனுக்கு மிரட்டுறானுங்க. அப்போ நான் இவனுக்கு வந்து நான் உன்னை மிரட்டிட்டு இருக்கேன், நீ 24 மணி நேரம். நான் சொன்னேன், எங்க பாரு நீ புரிய தடவா இருந்தா நாங்களும் எங்களுக்கும் ஆள் இருக்கு, ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அப்போ அவன் கேட்டான், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் அம்பட்டக்கிறா, உனக்கு நீ என்ன கேங்கில் உள்ளவன் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எங்க கேங் திகாசத்துல்லா பண்ண அப்படின்னு. திகாசத்துல்லா அப்பா அவன் முடிக்கிறான், அப்படி ஒரு கேங்கே இல்லையே. யாரும் அவன் செட்டு ஒரு தலைவரை கொண்டு வானா. நான் சொன்னேன், என் தலைவர் 333 அப்படின்னு, ஒரு ஆமென் சொல்ல இருப்போம். என் தலைவர் பேரே 333. ஆமா, ஆபத்துல நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உனக்கு மறுபுறத்து கொடுப்பேன்னாரு. இவனுக்கு முடியல, இவனுக்கு மண்டை சுத்தி போச்சு. நான் சொன்னேங்க பாரு, நீ வந்து எனக்கு 24 மணி நேரம் தரேன், சரி நான் உனக்கு 24 நிமிஷம் தரேன். 24 நிமிஷத்துல என்னுடைய தலைவர் வருவார். 24 நிமிஷத்துல யார் வருவாரு? அவன் சொன்னான், சரி 24 நிமிஷத்துல உன் தலைவர் வரலன்னா 24 மணி நேரத்துக்குள்ள நான் உன் குடும்பத்தை அழிச்சிருவோம், சர்ச்சை அடிச்சிருவோம் அப்படின்னா. நானும் தைரியமா நீயும் நானும் பார்த்துருவோம்டா அப்படின்னு சொல்லி அவங்க சட்டையில கை வைக்க பார்த்தாங்க. ஆனா கை வைக்க முடியல. நான் அவங்க சொல்றேன், நல்ல கேளுங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா ஒருத்தரும் நம்ம மேல கை வைக்க முடியாது. அதான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம பக்கம் இருந்தாருன்னா ஒருத்தரும் நம்ம மேல என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. அப்படி கை வைக்க தேவன் அனுமதிச்சார்னா ஏதோ ஒன்று நம்ம மனம் மாற வேண்டியது இருக்கு. எதனாமே சொல்லுவாங்க, எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனை, ஆண்டவர் ஒரு நாள் கூட நம்ம மேல கை வைக்க விடவே மாட்டாங்க. அப்போ அந்த கோபி என்ன சொன்னார், சரி ப்ரோ நீங்க பாப்போம் ப்ரோ, பாத்துறோம், நாங்களாம் பாத்துறோம், நாங்க யார் தெரியுமா ப்ரோ, எவனா இருந்தாலும் பரவாயில்லா, திகாசத்துல்லா அப்பா இறங்கதான் போறாரு. திகாசத்துல்லா அப்பா என்ன பண்ண போறாரு, இறங்கதான் போறாரு. நம்ம ஆண்டவர் பெரியவர், நமக்காக யுத்தம் பண்ண போறார். எதை ஆமென் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்துடா என்னடா இந்த மாதிரி மிரட்டுறானுங்கப்பா சொல்றானுங்கப்பா அப்படின்னு. நீ என்ன சொன்ன அப்படின்னா, நான் சொன்னேன் திகாசத்துல்லா அப்பா இறங்குவாரு சொல்லியிருக்கப்பா. அறிவு இருக்காடா அவனுக்கிட்ட போய் நான் பேசுறியா? இல்லப்பா நீங்க தானே போனதான் பிரசங்கம் பண்ணீங்க, ஆண்டவர் 318 பேரை கொண்டு கற்ற இது உங்க லோட்டை ஆண்டவரை காப்பாற்றினார் சொன்னீங்க. 33 ஆபத்து நாள் நோக்கி கூப்பிடு, அப்போதான் நான் உனக்கு மறுபடியும் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னாருப்பா. சரி சொல்லிட்டேன், ஜோம் பண்ண. நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா அம்மாலாம் இருப்பி வாங்கடா ஜோம் பண்ண, வீட்டுல உட்காந்து ஜோம் பண்றோம். கட்டா முட்டான் சத்தம் கேட்குது. எப்ப 40 நிமிஷம் கழிச்சு, என்னது
40 நிமிஷம் கழிச்சு கட்டான் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா கோபி கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். வெளியே வா ப்ரோன்னு. ஐயோ சரி பிரச்சனை நீங்க பார்த்துருவோம்டா. 2ல் 1 வெளியே போனா அவன் சொன்னா, நீங்க என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட பேசிட்டு போனானுங்க. அப்ப அந்த கூலாக்கரையில அந்த டைம்ல ரவுண்ட் அபவுட் கிடையாது, அது ஒரு வளவு. இப்பதான் அந்த ரவுண்ட் அபவுட் போட்டிருக்காங்க. ஏன் இருக்கா விஷயம், அது ஒரு வளவு தானே, அது ரவுண்ட் அபவுட் கிடையாது, அது ஒரு வளவு. அப்ப அந்த வளவுல என்ன பண்ணாங்க, பூலாக்கரையில இருந்து வந்த லோரி இவனுக்கு போன அந்த ஹைலாக்கும் அடியில ஸ்பாட்ல அத்தனை பேர் சத்து போனாங்க. 24 நிமிஷத்துக்கு சந்தன வராங்க. 24 நிமிஷத்துல அங்கே கத்தரவர் இல்லாம மாற்றினாரு. என்ன ப்ரோ பண்ணீங்க? திக சத்துல இறங்கிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவேன்? ஆமா, உங்களுடைய யுத்தம் மாசத்துல, எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நாங்க எங்க அப்பாவை கூப்பிடும் போது அந்த அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவேன்? சொல்லுங்க. அடிச்ச லூரியில் அங்கே ஸ்பாட். ஒன்னும் அதை மறக்கல. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணீங்க? என்ன போ மந்திரம் பண்ணீங்க? என்ன போ மாந்திரீகம் பண்ணீங்க? தேவ நான் ஒன்னும் மந்திரம் பண்ணேன், நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. உள்ள பிரேயர் நடக்குது, ஜெபம் நடக்குது. நாங்கள் ஒன்னும் ப்ராப்பஸா நீ உள்ளவா நீ ஒன்னும் பேசாது, நீ உள்ளவா அப்படின்னாரு. ஐயோ ப்ரோ வேணாம் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. நாங்கள் உள்ள வந்தோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப பார்த்தா அந்த ஸ்கூல் முன்னுக்கு அடுத்த 2 பேர் மோட்டர்ல போனவனுங்க. அந்த மெயின் அந்த 2 பேர் அடிப்படை சட்டம். அந்த ஒரு வாரத்துல எவன் மிரட்ட வந்தாலும் அத்தனை பேர் காலியாக்கிட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தர் சத்துருக்களை விரித்து போடுவார். கர்த்தர் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. எத்தனை ஆமென் சொல்லவே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க வியாபாரத்தில், உங்க வேலையில எந்தெந்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை முறியடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் எல்லாம் ஆக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ஏசாயா 45 1, 2, 3, 4. ஆண்டவர் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கோரேஸ் என்று சொல்றார். அந்த கோரேசுக்கு முன்பதாக ஆண்டவர் வெண்கல கதவுகளை இடித்து இரும்பு தாப்பாக்களை முறியடிப்பேன் என்று ஏசாயா 45 ஐசாயா chapter 45 verse 1, 2, 3 and 4 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், வெண்கல கதவுகளை இடித்து இரும்பு தாப்பாக்களை முறியடிப்பேன்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போய் எல்லா தடைகளை உடைப்பார். தேவன் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயத்தை தருவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 60:5 சங்கீதம் 108:6 இந்த 2 வசனத்தை எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 60:5 சங்கீதம் 108:6 வாசிங்க கேட்போம். உமது பிரியரை விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து, உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். அடுத்த வசனம் 108:6 அதே வசனத்துல பார்க்கலாம். 108:6 உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்றது உம்முடைய பிரியமானவர்களை, பிரியர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ரட்சிக்கும்படி தேவன் நம்மள ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? அவர் வலது கரத்தை தேவன் செயல்படுத்துகிறாரா? என்ன சொல்லுங்க, கர்த்தாவே ஜெபத்தை கேளும். சொல்ல பாருங்க. நான் உமக்கு பிரியமானவன். சொல்லுங்க, நான் உமக்கு பிரியமானவன். எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. சொல்லுங்க, எங்கள் ஜெபத்தை கேளுங்கப்பா. எத்தனை ஆமென் சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டார், உங்கள் கண்ணீரை கண்டுட்டார். இப்ப ஏசாயா 60:12 இயேசுவின் நாமத்தில் அப்படியே பலிக்கட்டும். சங்கீதம் 60:12 ஆண்டவர் சீக்கிரமா சாத்தானை மிதித்து போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
சரி, இதை மையமாக சத்துருக்களை தேவன் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து கர்த்தர் மிதிப்பார். சங்கீதம் 110 1-3 வசனங்களை வேகமாய் நாம் தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 110 1 2 3. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் தொல்லப்பகலிமாக அங்கே வந்த புதுசுல எங்க வீட்டு மண்ணுக்கு ஒரு பாப்பா இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்க வீட்டு மண்ணுக்கு யார் இருந்ததா? ஒரு பாப்பா. அந்த பாப்பா அவருடைய அப்பா வந்து பூசாரி. அந்த பாப்பாவுடைய அப்பா யாரு? பூசாரி. அந்த பாப்பா இந்த பையில லவ் பண்ணுச்சு. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இப்படி இருந்தேன், இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அந்த பாப்பா லவ் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த ஆளு நம்மளுக்கு ஒரே காட்டமா இருக்கிறான். அவன் சமைக்கிறான். அவன் 7 வீட்டு மணிக்கு என்சலாய் போட்டுட்டே இருப்பான். ஐயோ, நான் அழகா போறது ஏன் தப்பாயா? போடாம பிடிச்ச ஒருத்தராக ஆமென் சொல்றீங்களே. அப்போ எனக்கு அந்த ஆளு பயங்கரமா நம்ம மாதிரி இருப்பேன் இல்லைம்மா. அப்போ அந்த ஆளு பயங்கரம் டெய்லி வீட்டு மனுக்கு வந்து ஏதாவது மந்திரச்சு போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? எனக்கு எரிச்சல் ஆச்சு. எங்கள் அப்பா வேற என்ன பிடிச்சி வாட்டி எடுக்கிறார். ஒன்னால தாண்டா நீ ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னாரு. நான் ஆமாம், வீட்டுக்குள்ள பூந்து அந்த பிள்ளையை கடத்திட்டு வந்தேன். என்னப்பா நீங்க பேசுறீங்க? இல்லை, நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப, நீ ஏதாவது ஒன்று பேசியிருப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஒன்றும் பேசலப்பா. அந்த ஆள் வீணா போனோமாப்பா. ஏன்பா என் உயிரை வாங்குறீங்க? வெளியே உள்ள வந்தா அப்பா, வெளியே வந்தா அந்த ஆளு. என்னடா இது பொம்பா போச்சு, எங்கேயாவது திரும்பி ஓடிடலாமா அப்படி யோசனை. ஒரு நாள் பார்த்தா காலையில ஆயம்மா வந்து வீட்டில் என்னோட ரூம் வந்து கீழே கிச்சன் பக்கத்துல தான் இருக்கும். அப்போ ஆயம்மா வந்து கதவை தட்டுறாங்க. பாரு, அந்த அருவு கட்டவன் வந்து இதை வெட்டிட்டு போட்டு போயிருக்கிறான் பாரு. எல்லாம் ஒன்னாலதான் எனக்கு கட்டுப்போ ஆயிடுச்சு. டக்குன்னு ஏஞ்ச நேரா வெளியே போனேன். யோ அப்படின்னு கூப்பிட்டேன். அந்த ஆள் பார்த்தா, உனக்கு என்னடா பிரச்சனை? உன் பிள்ளைய போய் கேளியா? ஏன் உயிரை வாங்குறேன்? சரி, உன் பிள்ளைய கொடு, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறியா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு. அப்போ அந்த ஆளு கட்டுப்பாயிட்டு, ஏய் நீ சாகணும்னு சொல்லிதான்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. இப்போ என்ன இது போட்டனால செத்துறவன் நினைக்கிறியா? உடனே பெட்ரோஸ் கூப்பிட்டேன். பெட்ரோஸ் எங்க இருக்கிறேன்? அவன் தூக்கத்துல எழுச்சி வர. என்ன, ஏய் கப் எடுத்து வாடா. கப் எடுத்து வந்து ஐஸ் கட்டி போட்டு எடுத்து வாடா. அவன் கப் எடுத்து அந்த ஐஸ் கட்டி எடுத்து வந்தான். அந்த கனியை எடுத்து அங்கேயே கழுவிட்டு புளிச்சுட்டு கொஞ்சம் தூக்கலா சீனி போடுறாள். சீனியை போட்டு எடுத்து வந்தான். கிண்டுன மறுபாடு. யோ ஜெயராமன், 4 பேர் கூட மறக்கல பாருங்க. ஜெயராமன் நீங்க பார்த்தா அப்படிங்க. பார்த்தா அப்படி எடுத்து இயேசுவை நாமத்தில் கடகட குடிச்சிட்டு அவன் சொன்னான், ஆத்தா உன்னை போட்டு தள்ள போறேன். நான் சொன்ன, உனக்கு ஆத்தா எனக்கு அப்பா. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். ஏன் அப்பா உன் ஆத்தாவை போட்டு தள்ளடா அப்படின்னு. அவன் சொன்னான், 7 நாள்ல நீ சாவல. நான் சொன்ன, தப்பிச்சோம் பொறிச்சோம் பரவாயில்லடா, நீ 7 நாள் எனக்கு கொடுக்குற, நான் செத்து போறேன்டா, பிரச்சனை இல்லை. ஆனா இதே நாள் 1 வருஷம், அடுத்த வருஷம் நீ இருக்க மாட்ட பாரு. அவன் சொன்னான், நம்ம சும்மா இருக்கு, அவனால சிந்தி விட்டா எனக்கு வாய் சும்மா இருக்காது. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். முதல் நாள் சாவல. யோ அங்க இந்த வர்க்கலையில சொல்றேன், சாகலையா, உயிரோடு இருக்கையா அப்படின்னு. 2வது நாள் சாகல, 3வது நாள் சாகல, 4வது நாள் சாகல, 5வது நாள் சாகல, 6வது நாள் சாகல, 7 நாள் முடிச்சு சாகல, 8வது நாள் ஆத்தா தூங்குதா அப்படின்னு கேட்டேன். அந்த ஆளுக்கு கோபம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சுபேத்தி விடுச்சு. இந்த பானை நம்ம ஆத்தாவுக்கு விரோதமா பேசுறாள். இன்னும் அதிகமா மந்திரம். உண்மையிலே அந்த மந்திரத்துடைய செயல் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். பிரைசர் படிச்சுட்டு இருப்போம். அப்பதான் பிரைசர் எஸ்பியாம என்னமோ படிச்சுட்டு இருப்போம். படிச்சிருக்கும் போது கிச்சன்ல வந்து சத்தம் கெடுத்து டிங் 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 சத்தம் கழிச்சு. ஒரு கிளாஸ்க்குள்ள தண்ணி போட்டு கிண்டனா குடிக்கும். இவன் திடீர்னு பிரைசர் கிச்சனுக்கு போறான். பார்த்தா ஒரு எலியா இருக்கும் போல சொல்லி கிச்சன் கிளாஸை கழுவி ஸ்பூன் எடுத்து அங்க வச்சுட்டான். அங்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா திரும்பி சத்தம் கேட்குது. டிங் 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 டிங். என்ன வெளியே போய் பார்த்தா கழுவுன அந்த கப்பும் அந்த கிளாஸும் திரும்ப அதே இடத்துல இருக்கு. பிரைசர் ஆடி போய் மேல போயிட்டான். உண்மையில அசுத்தாவிய கிரியை பார்க்க முடியும். உடனே என்ன சொல்றேன், ஒன்னாலதான்டா எந்த பிரச்சனை வந்தாலும் பாருங்க, எத்தனை நம்ம பக்கம் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு 1 வருஷம் மறுநாள் அந்த டென்ஷன் ஆயிட்டான். ஒரு வருஷம் ஆச்சு, சாவலையான. இப்ப மறுநாள் கரெக்டா 1 வருஷம் வரப்போகுது. காலையில
இல்லை. அதனால என்ன பண்ணா, ஒரு மஞ்சள் அந்த ஆரஞ்சு கலர் வேஷ்டி மாதிரி கட்டிட்டு அப்படியே இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மந்திரம் பண்ணிட்டு வீடு சுத்தில வரான். எங்க வீடு சுத்தில வரான், வந்து எச்சகாய போட்டு போறான். சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டு, அதெல்லாம் சொல்ற சூரியனுக்கு கட்டளை எடுங்க அப்படிங்க. காலையில சூரியன் எழுப்பி அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டு கரெக்டா எங்க வீட்டு முன்னுக்கு விழுந்துட்டான். பொத்துன்னு விழுந்தான். நேரம் எல்லாரும் ஓடி வராங்க. போய் பார்த்தா செத்து போயிட்டான் ஆளு. அங்கேயே செத்து போயிட்டான். அங்கேயே ஆன் த ஸ்பாட். அதுல இருந்து அந்த வருஷத்துல எவனையும் பேச மாட்டான். ஏன் தெரியுங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுகிற யாரா என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, உங்க பக்கத்து வீட்டு எந்த வீட்டை எவனா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா இருக்கணும். அந்த மலாய்க்காரனா இருந்தாலும் சரி, சீனனா இருந்தாலும் சரி, அஞ்சிப்பைக்கா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டளையிடும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிரிகளை கர்த்தர் உங்கள் பாதத்திலே கொண்டு வருவார். எல்லா வசனத்தை சொல்லுவோமா? ஏசாயா சங்கீதம் 60:12, சங்கீதம் 60:12, கர்த்தரால் பராக்கிரமம் செய்திருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்வாராம்? எதிரிகளை மிதித்து பாதத்திலே கொண்டு வர வசனத்தை சங்கீதம் 60:12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Psalm 60:12. Come on, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 1 2 3 சொல்லுவாங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே நம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவாரா? பாஷாத்தரா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? மிதித்து போடுவார், மிதித்து போடுவார். கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சரி, சங்கீதம் 110 1-3. ஆண்டவர் சத்துருக்கள் யார்? முதல் சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் அந்த சத்துருக்கள் என்று நாம் பயங்கரமாய் பார்க்க உங்களுக்காக செபிக்கிற டைம் ஆயிடுச்சு. நமக்கு வாசிங்க முதல் வசனத்தை. சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசீட்டில் உட்காரும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் இது மேசியாவின் சங்கீதம், இயேசுவை குறித்து பேசுகிற ஒரு சங்கீதம். எதற்காக சொல்லுவார்கள்? சரி, இப்ப இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஒரு சமயம் சொல்ல பார்ப்போம். அப்ப இயேசு பத்தி என்ன பேசினாலும் நமக்கும் அது பொருந்தும். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் சத்துருக்களை உன் பாதத்துக்களை கொண்டு வர வரைக்கும் நீ எங்க இருக்கணுமா? என்னுடைய வலது பாசத்துல இரு அப்படின்றார். அப்படின்னா என்னுடைய பிரசனத்துல நீ இரு. எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? சரி, ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கும் போதுதான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்திற்கு வரும்பொழுது பிசாசு நம்மளை சும்மா விட மாட்டான். யார் யார் தேவன் முன்குறித்தாலும் அவங்கள தான் டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணுவான் சாத்தான். அப்ப நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் கிட்ட நெருங்க பிரச்சனை அதிகமா வருமா? வரும். நீங்க ஆண்டவர் தூரம் இருக்கும் போது பிரச்சனை வருமா? இல்ல, வராது. ஏன்னா நீங்க அவன் ஒன்னா இருவீங்கள. சோ அதனால வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனா எவ்வளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு நீங்க ஆண்டவர் கிட்ட வரீங்களோ, அவ்வளவு உங்களுக்கு பயங்கர திட்டம் வருது, பயங்கர பிரச்சனைகள் சாத்தான் பிளான் பண்ணுவான். ஆனா ஒண்ணு தெரியுது, நீங்க எவ்வளவு அவனுக்கு விரோதமா எழுப்புறானா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரச்சனையே வரலன்னா ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். பிரச்சனை அதிகமா இருக்குன்னா கர்த்தர் உங்களை தான் தெரிஞ்சு கொண்டாரு. உங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியம் செய்ய வராரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல நீ காத்துரு. எங்க? வலது பாசத்துல சமூகத்துல நீ காத்துரு, அமைதியா சொல்லிட்டு சொல்றாரு. சத்துருக்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னது? 3 விதமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். முதலாவது சத்துரு சங்கீதம் 27:2. முதலாவது சத்துரு யார்? சத்துரு தெரியாம நீங்க சத்துருக்களை மிதிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. சத்துரு யாரு? சங்கீதம் 27:2 வாசிங்க. சங்கீதம் 27:2 டக்குனு வாசிங்க. சங்கீதம் 27:2. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. என் சத்துருக்களும் யாரு? என்னுடைய சத்துருக்களும் என்ன பண்ணாங்களா? என் மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள். அப்ப முதல் சத்துரு யாரு? நம் மாம்சத்தை பட்சிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக திட்டமிட்டு செயல்படுகிறவர்கள். ஆமா, யாராவது ஏதாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா சூனியம் பண்ணி, உங்களுக்கு விரோதமா சதித்திட்டம் பண்ணி, உங்களுக்கு பின்னால பேக் ஃபயர் பண்றான்னா அவன் பேர் என்னது? சத்துரு. மனிதனால் வருகிற சத்துரு. என்ன சத்துரு? மனிதனால் வருகிற சத்துரு. எதிராக சொல்லுவார்கள். ஆனா அவன்
என்னதான் நமக்கு பின்னால பேக்ஃபயர் பண்ணி என்னதான் எழுமனாலும் வசனம் நமக்கு போய் சொல்லாது. வசனம் சொல்லுது அவர்கள் இடிந்து விழுந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பாதி விழுவாங்க, நீங்க மேல சொன்னீங்கன்னா முக்காவாசி எல்லாம் விழுந்துடும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்கள் இடிந்து விழுவார்கள். சத்துருக்கள் இடிந்து விழுவார்கள். சத்துருக்கள் இடிந்து விழுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? என்னதான் நமக்கு விரோதமா எழும்பினாலும் ஆண்டவர் சொல்றாரு கடைசியா அவங்க எழுந்து விழுவாங்க. அவங்க முதல் சத்துரு யாரு? மனுஷன். முதல் சத்துரு யாரு? மனுஷர்கள், மனிதர் மூலியமாக வருகிற சத்துரு. சரி, இரண்டாவது சத்துரு யாரு? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 13:39. டக்கு டக்கு எடுத்து வாசிங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. சத்துரு யாரு? அடுத்த சத்துரு யாரு? பிசாசு. அடுத்த சத்துரு யாரு? ரொம்ப முதுவா சொல்றீங்க, அவ்வளவு பயமா ஆமாம். அடுத்த சத்துரு யாரு? பிசாசு. பிசாசு உங்க காலின் கீழே. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆண்டவர் விதைகளை விதைக்கிறாரு. அவன் வந்து என்ன பண்றான்? ராத்திரில வந்து என்ன பண்றான்? களைகளை கொண்டு வந்து அதை களைத்து போடுகிறான். அவன் வேலையே அதுதான். ஆண்டவர் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாரு, அவன் ஏதாவது வந்து களைச்சு போட்டு ஏதாவது பண்ணுவான். அதுக்குன்னு அவனுக்கு பயந்து நீங்க ஓடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, பிசாசுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் மின்னலை போல விழுந்ததை கண்டேன் இயேசு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இந்த மாசத்துல சாத்தானை கர்த்தர் தாக்கி வச்சு வெளுத்தெடுக்க போறாரு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட போகிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அம்மா நல்லா ஜெபம் பண்ணிட்டு, உண்மை நடந்த சம்பவம். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இயேசு வந்து முன்னுக்கு நின்னார். என்னது? இயேசு வந்து முன்னுக்கு நின்னார். இயேசு வந்து என் மகளே நீ சர்ச்சுக்கு போகாத. யார்? இயேசு வந்து முன்னுக்கு நின்று என் மகளே நீ சர்ச்சுக்கு போகாத, நீ என்ன மட்டும் தேடு, என்ன மட்டும் பாரு. என்னடா இது சத்தம் வித்தியாசமா இருக்கு, சர்ச்சுக்கு போக வேணாம்னு சொல்லுது. ஆண்டவர் என்னைக்காவது சர்ச்சுக்கு போக வேணாம்னு சொல்லுவாரா? அவரே தேவாலயத்துக்கு போனாரு. ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். ஆமா, ஆண்டவர் மகளே சர்ச்சுக்கு போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து என்னடா இது இயேசுவா? உடனே ஆமையில நிரம்பி ஆண்டவரே உண்மையில நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில என்ன இல்லை? தழும்புகள் இல்லை. கையில என்ன இல்லை? தழும்புகள் இல்லை. தழும்பு இல்லாத இயேசுவா? உடனே இந்த மகள் முழங்கால் போட்டு அப்பாடி போ சாத்தாளே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி கட்டி ஜெபம் பண்ண பெருபாடு அவ்வளோ பெரிய பிசாசு சுருங்கிட்டு அப்படி போயிருச்சான். பிசாசு பூச்சி காட்டுவான் பெரிய ஆளு மாதிரி. ஆனா நீங்க கட்டிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். ஒரு பையன், ஒரு திருடன், யோவான் 10:10 சொல்லுது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றத்துக்கும் வரான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப அவன் பாருங்க நல்ல டூப்ளிகேட் பண்ணுவான். அப்பா மாதிரியே, உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுவான். தூங்கிட்டு இருப்பீங்க, உங்க அப்பா குரல் உங்களுக்கு எழுப்புற மாதிரி இருக்கும். ஆமா, செத்து போன அம்மா கனவுல வரும், செத்து போன ஆத்தா கனவுல வரும். அது செத்து போயிடுச்சு. செத்தவனுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆள் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, செத்தவன் அடக்க பண்ணட்டும். எனக்கு நான் எப்போதுமே நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் யாராவது மண்டைய போட்டாங்கன்னா நீங்க முதல் எங்க போகணும்? ஆண்டவரை தேடணுமா இல்ல அடக்காரங்க போகணுமா? அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா அங்க போய் உட்காந்துருக்கீங்க. ஐயோ சொந்தக்காரன் ஏதாவது சொல்லிடுவான் பாஸ்டர், அப்படி பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் உண்மையான கர்த்தருடைய விசுவாசி, உண்மையான தேவனுடைய பிள்ளை, உண்மையான ஷீலன். ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். என்ன ஆண்டவர் சொல்றாரு? செத்தவனை யாரும் அடக்க மாட்டோம். செத்தவன் அடக்க மாட்டோம். நீ உயிரோடு இருக்கல, உனக்கும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. சர்ச்சை முடிச்சுட்டு போ. இதற்கு ஆமென் சொல்லுங்க இருப்போம். நீ போய் அங்க உட்கார்ந்து அழுகிறதுனால அவன் உயிரோட வந்துருவானா? உயிரோட வந்துருவானா? வாய்ப்பே இல்லை ராஜா. உயிரோட வந்துருவானா? வாய்ப்பே இல்லை. நீ ஆண்டவரை தேடு, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து. அப்பா பெரியப்பா செத்து போயிட்டாரு, சித்தப்பா செத்து போயிட்டாரு, மாமன் செத்து போயிட்டான், அதனால நாம உட்கார்ந்து இருக்கிறோம் பாஸ்டர். நீ உட்கார்றதுனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆமீன் வராத? ஆமீன் வராத? எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாரு. நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள தான் இருந்தோம், ஆராதிச்சோம், துதிச்சோம். ஆர்த்தியோட அப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாரு. அவங்க பாஸ்டருடைய அப்பாவும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ரஷ்யா. அவர் ஞாயிற்றுக்கிழமை அவங்க அப்பா 3 மணிக்கு மண்டையை போட்டார்.
காலையில் 9 மணிக்கு ஆறாதுல போனியை கொண்டு போய் எங்க வச்சிருந்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பின்னால வச்சுட்டு அந்த மாஸ்டர் எப்படிதான் பிரசங்கமா இருந்தது, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு உள்ளுக்கான வேதனையை தாங்கிக்கிட்டு பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் சொன்னாரு, நம்முடைய தலைமை போதகர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கடைசியா தான் சொன்னாங்க. கடைசியா தான் சொன்னாங்க. அவ பார்க்க முதல் யாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு இன்னைக்கு அந்த சந்ததியை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். நம்ம ஆளுங்க எத்தனை வசனம் கேட்டாலும் எத்தனை வார்த்தை கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு மண்டையை போட்டாலும் அங்கதான் உட்கார்ந்துருக்கோம் தவிர சேர்ச்சுக்கு என்ன செய்யாது. நான் செய்யாதது நான் சொல்ல கிடையாது. எங்க அப்பா 100 நாள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். சண்டே நாங்கள் எல்லாம் சர்ச்சில் தான் இருந்தோம். கால் வருது, அப்பா சாக போறாரு, இறக்க போறாரு, சர்ச்சில் தான் இருந்தோம். சர்ச்சில் ஆண்டவரை முதல்ல எவன் வைக்கிறானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆமீன் வராத ஒரு ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா சத்தமுள்ள நமக்கு கொலெக்ஷன் கிடையாது. சத்தவங்க கனவுல வருவாங்க, வந்திருக்காங்க உங்க வீட்டுல பாட்டி வந்தோம், எம்மோ சோறு கொடுமா அப்படின்னு கேட்கும். எது கனவுல என்னது பாட்டி சோறு கேட்கும். இதுவும் கனவுல என்ன பண்ணும், பாட்டி சோறு கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கனவுலையே போய் சோறு கொடுக்கும். துஷ்ட பிசாசு அது. ஒரு ஆமீன் சொல்லுங்க இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்கணும் அவங்க தான் கனவுல வருவாங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் உங்களுடைய பலவீனம், சாத்தானுக்கு தெரியும். கவனிங்க, சாத்தானுங்க லேஸ்ல இடம் போடக்கூடாது. சாத்தானுங்க லேஸ்ல என்ன செய்யக்கூடாது, இடம் போடக்கூடாது. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எப்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரோ அதே போல நீங்க பிறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சாத்தான உங்க கூட என்ன பண்றான், இருக்கிறான். கூட இருந்து பார்க்கிறான், கூடயே இருக்கிறான். இப்படிதான் பிறந்துச்சா, இப்படிதான் பண்ணுச்சா, அப்படிதான் பண்ணுதான், அப்படிதான் பண்ணுதான், கூடயே வருவான். ஆனா நீங்க என்ன செய்யணும், பிசாசை எதிர்த்து நிற்கிறவளா இருக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வேண்டாம்? சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, முதல் சத்துரு யாரு, மனுஷனால் வருகிற சத்துரு. இரண்டாவது சத்துரு யாரு, பிசாசு. மூணாவது சத்துரு சங்கீதம் 68:1. சங்கீதம் 68:1. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சங்கீதம் 92:9. இது வசனம். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஓகே, திரும்ப 68:1 92:9 வாசிங்க. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவருடைய சத்துருக்கள். ஓகே, 92:9 வாசி. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உம்முடைய சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். தேவனுடைய சத்துருக்கள் யார் என்ன சொல்ல பார்ப்போம். தேவனுடைய சத்துருக்கள். தேவனுக்கு சில சத்துருக்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு பைபிள வசனத்தை சில காரியத்தை சொல்ல போறேன். நான் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஏன்னா சில தாவீது பாவம் செய்யும் பொழுது, தாவீது என்ன செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய சத்துருக்கள் என்ன பண்ணாங்களா, தேவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். விரோதமாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை ரொம்ப நம்ம கவனமா நம்ம எடுக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கிறோம். தேவனுடைய சத்துருக்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். அவர் லட்சியமான பாவம் செய்யும் போது தேவனுடைய சத்துருக்கள் கர்த்தரை தூஷித்தாங்க, ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. அப்ப 3 சத்துருக்கள் இருக்கிறாங்க. முதல் சத்துருக்கள் யாரு சொல்லவா இருக்கும், முதல் சத்துருக்கள் யாரு முடிச்சுட்டாங்க. சொல்ல, முதல் சத்துருக்கள் யாரு, மனுஷன் மூலமா வருகிற சத்துரு. இரண்டாவது சத்துரு யாரு, பிசாசு. மூணாவது சத்துரு யாரு, தேவனுடைய சத்துருக்கள். அப்போ ஒரு மனிதன் 3 இடத்துல தாக்கப்படுகிறார். ஒன்று யாரு, மனுஷன் மூலமா நமக்கு தாக்கத்தில் வரும். இரண்டாவது யார் மூலமா தாக்கத்தில் வருது, பிசாசு. மூணாவது தேவனுடைய சத்துருக்கள் நம்மள தாக்குறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்க அத்தனை பேரை இளமைனாலும்
இவர்கள் அத்தனை பேர் கொக்கரித்தாலும் நான் உனக்காக எழுமி நின்று அந்த சத்துருக்களை நான் மிதித்து போடுவேன். ஆமென் சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 51 வசனம். 1 சாமுவேல் 17:51. டக்குனு வாசிங்க. 1 சாமுவேல் 17:51. சீக்கிரம். 1 சாமுவேல் 17:51. 1 சாமுவேல் 17:51. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அணியில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆகையால் தாவீது யார் மேல நிக்கிறானா? பெலிஸ்தீன் மேல, கோலியாத் மேல நிக்கிறானா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? கோலியாத் நின்னுக்கிட்டு பயங்கரமா கொக்கரிச்சிட்டு இருக்கான். டேய் நான் உன்னை போட்டு தள்ளிடுவானே. இவன் சொல்றான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த அதிகார முடிவெடுத்துக் கொள்ள, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அதிகார முடிவெடுத்துக் கொள்ள கர்த்தர் கோலியாத்தை கீழே கொண்டு வந்து தாவீத மேல ஆண்டவர் அடிக்க வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா தாவீது மேல நிக்கிறான், கோலியாத்துடைய தலை கீழே அடிக்கிறது. ஆகவே ரோமர் 16:20 சாத்தான் உங்கள் காலின் கீழே இழுப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சக்கர வாசிங்க. சங்கீதம் 110:2. 2வது பாயிண்ட் போவோமா? சத்துருக்கள் 3 பேர் பார்த்துட்டோம். இப்போ 2வது பாயிண்ட் வாங்க. அடுத்த தேவன் என்ன செய்யறாரு? கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சீயோனிலிருந்து. எல்லாரும் சொல்ற வார்த்தை சீயோனிலிருந்து. எல்லாரும் சொல்ல பார்ப்போம். சீயோன். கேவலமா சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சீயோன். சீயோன்னா சர்ச், the house of God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல பார்ப்போம்? சொல்றேன், சபை கூடுவதை நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க சபை கூடுவதை விட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் சீயோனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றார் சீயோனிலிருந்து, from Zion, அந்த சீயோனிலிருந்து தேவனுடைய அதிகாரம் செங்கோல் உங்களுக்கு வருது. அப்ப நீங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதிகாரியாய் மாறுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இப்ப ஆண்டவர் என்று சொன்னாரு. கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்து ஜோர்ஜியால ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபிளைட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே பல வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வெளிநாடுக்கு வந்து திருப்பி உள்ள நுழையிறேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நீ எதை சொல்றியோ அது நடக்கும், நீ எதை சொல்றியோ அது நடக்கும் அப்படின்னாரு. ஒரு 1ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைகள் எனக்கு இல்லை, இன்னொரு நபருக்கு. அப்போ அந்த பையனை வந்து ரொம்ப வாட்டி எடுத்து ஒரு வழி பண்ணாங்க. அப்போ எனக்கு அந்த ராத்திரி எனக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. மறுநாள் சொன்னாங்க, இல்லை அந்த கேஸ் போட்டு அந்த திருப்பியும் நம்ம அந்த ஜாமீன் வாபஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னா. அப்போ சார் நீங்கள் வாபஸ் வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, பண்ணால் சொல்கிறேன். ஏன் அந்த கோவம் வந்துச்சுன்னா, நம்மளும் மனுஷன் தானே. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நீ என்னை பற்றி பேசு, என் அப்பனை பற்றி பேசு, ஆனால் சபையை பற்றி எவனாலும் பேசினா எனக்கு மண்டைக்கு மணி அடிச்சிடும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆண்டவர் பற்றியோ சபையை பற்றியோ ஊழியத்தை பற்றியோ ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. நீ என்ன பற்றி பேசின கவலைப்பட மாட்டேன், நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஆனால் நீ ஊழியத்தை பற்றி சபை பற்றி பேசிட்ட, அதற்காகவே ஆண்டவர் அவனை உள்ள போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி மண்டைக்கு எரிச்சு எனக்கு. நான் சும்மா தான் சொன்னேன், ரிலாக்ஸாக. ஆமாம், அரைக்கால் பேண்ட்டை போட்டுக்கிட்டு துண்டை மேலே கட்டிக்கிட்டு அவனை உட்காந்துரு. நான் சொல்கிறேன் என் வாய் வார்த்தை பழிக்கும், அவனை ஒரு நாளாவது ஆண்டு உள்ள போடுவார் அப்படின்னு சொன்னான். அவனே எல்லாரும் இல்லை வாய்ப்பே இல்லை, அவன் தான் நம்ம தான் இது பண்ணிட்டோமே, அது இதுக்கு மேலே பிரச்சனை வராது, அப்படி வராது, இப்படி வராது, நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கங்க பாருங்க, ஒரு நாள் உள்ள போடுவார். இவங்க எல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் வந்து வாபஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஆனா வாபஸ் பண்ணி அவன் வெளியே ஆகிற நேரத்தில் அதுக்கு மேல ஒரு அதிகாரி சொன்னா முடியாது, அவன் உள்ள போட அப்படின்னா. அப்ப என் வாய் வார்த்தை பழிச்சுட்டா இல்லையா? என் வாய் வார்த்தை பழிச்சுட்டா இல்லையா? ஒரு நாள் விலங்கு போட்டு அவனை முண்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அப்பதான் எனக்கு சொன்னேன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் பழிப்படுத்துறது வெறித்தனமா சொன்னா அது நிச்சயமா நடக்கும். இப்ப நான் பழிப்படுத்துற வெறித்தனமா சொல்றேன், ஆண்டவர் சீக்கிரமா உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. சீக்கிரமா உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் தர போறாரு. சீக்கிரமா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறாரு. உடைய சூழ்நிலைகள் நல்ல ஆமென் சொல்லு, நல்ல ஆமென் சொல்லு, நல்ல ஆமென் சொல்லு, நல்ல ஆமென் சொல்லு. நீ இறங்கலை கர்த்தர் உனக்கு
ஒரு ஆமென் சொல்ல மாட்டீர்களா? பலிக்கும், நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறார்கள்? நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். சங்கீதம் 23:5 என் சத்திரகம் என்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. சத்திரகம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. சத்துரு இருப்பது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? எவ்வளவு சத்துரு வருகிறானோ அவ்வளவு பந்தி பருகிட்டே இருப்பான். அவ்வளவு தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவ்வளவு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? ஆதியாகமம் 26 அதிகாரத்துல ஆதியாகமம் 26 முடிச்சிட்டேன். ஆதியாகமம் 26:15 வாசிக்க. ஆதியாகமம் 26:15 வசனத்தை வாசி. ஆதியாகமம் 26:15 சீக்கிரம் வாசி, சீக்கிரம் வாசி. ஆதியாகமம் 26:15 சக் 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 வாசி வாசி. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனான நீ போடா, எங்களுக்கு நீ வேணாம்டா, நீ போயிரு, எங்களை பார்க்கிறா நீ வரசாடி போ. துரத்துறானுங்க. என்ன பண்றானுங்க? துரத்துறானுங்க. பயந்துட்டானுங்க. போடா, துரத்துறானுங்க. இப்ப எவன் துரத்துறானோ, எவன் எந்த குடும்பம் நம்மளை துரத்துதோ, இப்ப அடுத்த வசனத்தை 27 வாங்க. சாப்டர் முடியல, சாப்டர் முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சாப்டர் முடியல. சொல்லுங்க பாருங்க. ரொம்ப கேவலமா சொல்றீங்க. பக்கத்துல பாருங்க, என்னுடைய சாப்டர் முடியல. ஆமா, நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய சாப்டர். லெஃப்ட் ரைட் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய அதிகாரம் முடியல. சொல்லுங்க, என்னுடைய அதிகாரம் என்ன ஆகல? முடியல. பக்கத்துல வாசிங்க, மை சாப்டர் முடியல. அதிகாரம் முடியறதுக்கு எவன் துரத்துறானோ இப்ப வசனத்தை வாசிங்க. இப்ப வாசிங்க என்ன சொல்றாங்க? 26 27. அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. இதுதான்டா சொத்துலாம், அந்த துவரெல்லாம் எடுத்துட்டு, என்னுடைய சொத்து வீட்டுலாம் எடுத்துட்டு என்ன துரத்துனீங்க, என்ன வேணானீங்க, இப்ப ஏன்டா என்ன தேடி வரீங்க அப்படின்னு. இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? எவன் சொத்துக்காக உன்னை துரத்துனானோ, நீ வேண்டாம்னு சொன்னானோ, இப்ப உன்கிட்ட கேள வர போறாங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, இப்ப ஏன் என்ன துரத்து, இப்ப ஏன் என்ன தேடி வர, இப்ப ஏன் என்ன தேடி வர? காரணம் நீ இல்லாம எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. நீ இல்லாம எதுவும் நடக்காது. நீ செய்யாம எதுவும் நடக்காது. நீ முடிவெடுக்காம எதுவும் நடக்காது. கர்த்தர் காரணம் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. அவர் தயவு உன்னோடு கூட இருக்கிறது. அவர் மகிமை உன்னோடு கூட இருக்கிறது. அவர் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சாப்டர் முடியல. நீ நினைச்சிட்ட முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் சொன்னார் முடியல. பெருசா ஒண்ணு வரப்போகுது. அதிகமா ஒண்ணு வரப்போகுது. அதிகமா ஒண்ணு வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? நீ கண்டது கொஞ்சம், காணாதது அதிகம். மேலானவைகளை, பெரிய காரியங்களை, பெரிய திட்டங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அந்த ஃப்ரைடே ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் 12 முடியல. அப்போஸ்தலர் 12 பேர் பிடிச்சி உள்ள லோக்காப்ல வச்சுட்டான். யாரு? ஏரோது. அடி அடிச்சு வஸ்திரத்துல உருவி. ஏன்னா வஸ்திரத்துல உருவி தான் போட்டிருக்காங்க. இல்லடி ஏன் தூதனுக்கு எழுப்பி சட்டையை போடுன்னு சொல்றான். வஸ்திரத்தை போட்டு சொன்னா இல்லையா? நீங்க ஒரு பார்க்குற வர பார்த்தா பைபிள் அப்போஸ்தலர் 12 வாசிச்சு பாருங்களேன். பேதுரு தூதன் வந்தோடனே என்ன பண்றான்? சட்டையை போடு, பெல்ட்டை போடு, சபாலை போடு, பாதரட்சத்தை போடு, எல்லாத்தையும் போடு. அவனை எல்லாமே கழட்டி இருந்துச்சு. எல்லாமே கழட்டி போட்டு அவனை அடின்னு அடிச்சு கையை கால கட்டி கேவலப்படுத்துறான். சாப்டர் முடியறதுக்குள்ள எவன் அவனை அடிக்க சொன்னானோ அவன் புடுத்து செத்து போயிட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்துல அந்த பலிபீடத்துல நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. டிசம்பர் முடிவுக்குள்ள something will happen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. டிசம்பர் முடிவுக்குள்ள something will happen. டிசம்பர் முடிவுக்குள்ள கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். பயங்கரமாக செய்ய போகிறார். கர்த்தர் பயங்கரமாக செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமாக ராஜ்யம் உள்ள ஆண்டவர். யுத்த புருஷனாக இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபம் பண்ண போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சாப்டர் முடியலங்க, என் சாப்டர் முடியல, என்னோட அதிகாரம் முடியல. ஆரம்பத்துல பார்ப்பதுக்கு எல்லாம் துரத்துன மாதிரி தான் இருக்கும், எல்லாரும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்றாங்க. வாசிக்கிற வசனத்தை ரொம்ப பிடிச்ச அந்த வசனத்தை வாசிக்க காலையில் சந்தோஷமாயிட்டு 26 27 தாய் சபையில கூட அதை வாசிக்க சொல்லுங்க. இன்னும் இப்போது வாசிக்கல, இதை வாசி 27 வாசிய நல்லா இருக்கு வசனத்தை வாசி. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் இப்ப என்கிட்ட வர? நீங்கள் என்னை பகைத்து, நீங்க தான் என்ன வேணாம்னு சொல்லிட்டீங்களே, நீங்க தான் என்ன பகைச்சிங்களே, நீங்க தான் இது ஆகாதவன் அப்படின்னு சொல்லி துரத்துனீங்களே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்கள். எத்தனை பேர் நம்ம லைஃப்ல அப்படி கடந்து போயிருக்கிறோம். கூட இருக்க சொத்து வந்தோம்னா நம்ம துரத்திடுவாங்க. ஒரு அமைச்சராக பார்ப்போம், சொத்துன்னு வந்துருச்சுன்னா அப்படியே பிளான் பண்ணி நம்மளை அப்படியே வீட்டு விட்டு வெளியே ஆக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சுக்கிற நான் அதை பட்டிருக்கேன். ஒரு அமைச்சராக பார்ப்போம், அப்படியே பிளான் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, சரியில்லை இந்த தங்கச்சி சரியில்லை, இந்த அக்கா சரியில்லை, இது அதுங்கெல்லாம் கூட்டம் கூடி நம்மளை வந்து ஓரமா உதைக்கிறாங்க. இப்ப அதான் சொல்றாரு, நான் இராதபடி நீ என்ன பண்ண, என்னை விரட்டிட்ட, இப்ப நீ என்ன தேடி வர. வாசி 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 வாசி. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஹalleluya. அடுத்து வரப்போற அந்த டீம், எந்த டீம்? உன்னை துரத்துன டீம், உன்னை வேணாம்னு சொன்ன டீம், உன்னை புறக்கணிச்ச டீம் இப்ப வந்து என்ன சொல்ல போது, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. வாசி 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 வாசி. இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. இது ஆவியானவர் பேசுறாரு, நான் திட்டமிட்டு இது பேசுறேன். இது ஆவியான அந்த வார்த்தை சொல்லும் போது என் சரீரம் செலுக்குது. அந்த வசனத்தை திருப்பி வாசிய, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வாசிய அதை வாசிக்க ஜெயிச்சுக்க, அதை வாசிக்கும் போது டக்குன்னு ஆவியான ஒரு வாசத்தை சொன்ன வாசிக்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். முதல்ல என்ன சொன்னாங்க? நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்துக்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து. நான் உன்னை தொடாமல், இப்ப நீ என்ன செய்யணும், அந்த 26 இருந்து வாசிய, 27 இருந்து வாசிக்க, 27 இருந்து படிப்படியா வாசிக்க. ஜோமான போறோம், ஜோமான வாசிக்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். ஜாயின் பண்ண கூடாதுன்னு சொல்லி எங்களை தனியா வரட்டினீங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நல்ல கவனிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இருக்கிறார் என்று அடுத்த வசனம் சொல்லுது. கண்டோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்மளை துரத்திட்டாங்கன்னு சொல்லி அவன் நம்மளை கண்டுக்கிறானே, நம்ம துரத்திட்டு வரப்பட அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, என்ன நம்மளை துரத்திட்டு அவன் நம்மளை மறக்கிற, நம்மளை துரத்திட்டு இவன் நல்லா வாழ்றானா, நல்லா இருக்கிறானா, இவன் நாசமா போயிட்டானா, ஆனா அவனுக்கு தெரியல. நீ என்னை துரத்துறது நல்லது. காரணம், நான் உன்னோடு கூட இருந்தால் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. நான் தனிமைப்பட்டனால, நான் ஒதுங்கி இருந்தனால, கர்த்தரை வளர செய்தால், கர்த்தரை உருவாக்கினார், கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தால், நான் தனியா இருப்பது நல்லது. ஆமென் சொல்லுவேன். அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதை கண்டோம், நாங்கள் அதை. அப்ப பாருங்க, உங்களுக்கு நம்மளை அனுப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? உங்க எதிரி உங்களை அனுப்பிட்டு சும்மா இருக்க நினைக்கிறீங்களா? பார்த்துட்டு இந்த கட்ட முடி அனுப்பணுமே என்ன பண்ணிட்டு இருக்கு? நல்லா இருக்கா, நல்லா வாழுதா,
அதை அடிச்சு துரத்துருமே ஷேரனை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க பார்க்க நீ வளருவேன். அவங்க பார்க்க நீ வளருவேன். அவங்க கூட இருந்தாங்கன்னா நீ நாசமாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரு தண்ணியை உன்னை வெளியே பிரிச்சு கொண்டு வந்து கர்த்தர் அவங்களை பார்க்கத்தக்கதாக அவன் சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று உனக்கு ஒரு ஆணை ஏற்பாடு, ஒரு ப்ராமிஸ் வாக்கு உண்டாகணும். நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம், நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம்பா. நாங்கள் உம்மை தொடாமல், நாங்க ஒன்னும் என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு மேல உன்னை டச் பண்ணவே மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? உன்னை டச் பண்ணவே மாட்டோம். நன்மையை உமக்கு செய்து, நன்மையே உனக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு எனக்கு முழங்கால் போட்டு தீங்கு செஞ்சிடாத. ஒரு ஆமென் சொல்லுங்களா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீ எனக்கு தீங்கு செஞ்சிடாத. உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். நான் சொல்றேன், உங்க வீட்டு போனவங்க திரும்பி வர போறாங்க. நீ இல்லாம இந்த வீட்டை வைக்க முடியாது, நீ இல்லாம இந்த சொத்து வைக்க முடியாது, நீ இல்லாம எங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியாது. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நான் பார்த்த பிரதர், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போறாங்க. எதை வேற ஆலோசனை பாருங்க சொல்லுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க. என்னன்னு தெரியலையா, என்னென்னமோ பிளான் பண்ணாங்கயா, ஆனா எதுவுமே வாய்க்கலையா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. உங்களை பகைச்சவங்களை நீங்க பகைக்காதீங்க, அவங்களுக்கு விருந்து போடுங்க. எதை வேற ஆலோசனை பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரு புத்தி என்னன்னா, எவ்வளவு பேர் எதிரி வந்தாலும் அவங்க கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவேன். எவ்வளவு பேர் எதிரி வந்தாலும், எத்தனை எதிரி வந்தாலும், அவன் வாசலுக்கு வந்தாலும், அவனை கடையில பார்த்தா கூட அவனுக்கு நான் தான் காசு கட்டிட்டு போவேன். அது என்னோட பாலிசி. சில பேருக்கு இருக்கிறான், உட்காந்துருக்கான், நாசமா இருக்கான் பாரு. ஒரு நாள் எங்கள் வீட்டு முன்னுக்கு அப்படிதான் ஒரு மொட்டை பயங்கரமா எரிச்சல் பயங்கரமாக்கும். நான் அந்த கடையில் போய் உட்காந்துருக்கேன், அந்த ஆள் உட்காந்துருக்கேன், என்னை பார்த்து பேசுறாரு, சமைக்கிறார். நான் சிக்காப்பா கவுண்டரில் போயிட்டு அந்த ஆள் சேர்த்து கட்டிருக்குன்னு சொல்லிட்டு காசு கட்டி பேசாம வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு, ஐயா நீ ஏன் காசு கட்டினேன், நீ ஏன் காசு கட்டினேன் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆண்டவர் எதை வேற ஆமென் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், எதிரிக்கு வந்தால் சாப்பாடு போட அவனுக்கு, ஏன்னா அதுதான் நீங்க அவனுக்கு வைக்கிற ஆமென் சொல்லுங்க பார்த்தோம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எதிரி வந்துட்டான், எதிரியை பார்த்துட்டு வச்சோ வந்துட்டான், அவன் பார்த்துட்டான் அப்படின்னு பயந்து ஓரத்து கோலத்தணும். அவன் முன்னுக்கு உட்காந்து நல்லா கை விட்டு நான் கூட்டு சாப்பிட்டு சேர்த்து அவனுக்கும் காசு கட்டிட்டு போ. நீ பைபிள் ஃபுல்லா பாருங்க, எலிஷாவை பிடிக்க வராங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல. எலிஷா பிடிக்க வரும் போது எலிஷா என்ன பண்ணாரு, விருந்து உண்டு பண்ணி அவங்க அனுப்புறாங்க. இதில் ஆமென் சொல்ல இருப்போம். தெரியும் நம்மளதான் தாக்க வராங்க, தெரியும் நம்மளதான் அட்டாக் பண்ண வராங்க, தெரியும். நீங்க அட்டாக் பண்ணாதீங்க. அவனை கூப்பிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து அவனுக்கு சாப்பாடை கொடுத்து சந்தோஷமா அவனை அனுப்புங்க. ஆண்டவர் மீதி காரியத்தை அவங்க பார்த்துக்குவாரு. கர்த்தர் ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நல்லா டக்குன்னு படிக்காம அப்படியே கொஞ்சம் நல்லா கூர்ந்து படிக்கும் போது அதோட வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்கு, அந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்கு. அவனுக்கு மேல விரட்டுறானுங்க. இப்ப கீழே சொல்றானுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது நாங்கள். அப்போ ஒரு நாளை பார்த்துருப்பானுங்க, பல நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உனக்கு தெரியாது உனக்கு பின்னால யாரு ஃபாலோ பண்றாங்க, உங்களுக்கு தெரியாது. பிசினஸ் பண்றவங்க சொல்றேன், வேலை செய்யறவங்க சொல்றேன், உங்களுக்கு பின்னால யாரு ஃபாலோ பண்றா, யார் இருக்கிறா, யாரு பார்க்கறா உங்களுக்கு தெரியாது. But there is somebody always watching you. There is someone always watching you. உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். கண்டோம், நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. வா நம்ம சமரசமா ஆயிரும். எதை பேர் ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அப்படி யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுத்து கரெக்டாக பேசணும்.
ஞானமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்ல கரெக்டா என்ன செய்யணும்? ஐயோ வந்துட்டான்னு சொல்லி கட்டி பிடிச்சி இப்படி பண்ணக்கூடாது. வந்துட்டானா அவன் என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ண? வசனத்துக்கு வாசி முடிச்சிருக்கான். அது வசனம் ஷாபால்லா. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். இல்ல மேல வருது. நாங்கள் கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று. உனக்கு ஒரு ஆணை உண்டாகணும். ஏன்னா பயந்துட்டாங்க. போட்டு தள்ளிடுவாங்களே அப்படி பயந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து. நாங்கள் இதுக்கு மேல உன்னை தொட மாட்டோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இதுக்கு மேல உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைங்க நாங்க என்ன செய்ய மாட்டோம்? எப்ப பேசவும் மாட்டோம். உங்களை என்ன பண்ண மாட்டோம்? தொடவும் மாட்டோம். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அதுக்குன்னு நீங்க டக்குனு கோல தூக்கிட்டு அதான் சொன்னல அப்படி கோல ஓகே ரைட் கூல் பிரைஸ் கால். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். நம்ம ஆளுங்க அப்படி யாராவது வந்துட்டாங்க உடனே டக்குனு கோல தூக்கிட்டு சொன்னல சச்சால ஆண்டவர் வச்சால நீ மனசுல நினைச்சுக்க. அத வழி என்ன பண்ணார? பிரைஸ் கால். அந்த வாசி உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு. உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிடும் போல நீர் என்ன பண்ணிடாத, தீங்கு செய்யாத. உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராவே என்றார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். ஆமென். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே சாப்டர் தான். ஒரு சாப்டர்ல துரத்துறானுங்க. ஆனா அந்த சாப்டர் முடிகிறதுல ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சாப்டர்ல பேதுருவை பிடிக்கிறாங்க அப்போஸ்தலர் 12. ஆனா அதே சாப்டர் கீழே ஏரோது புது சந்தான். ஒரு சாப்டர் தான் ஆண்டவருக்கு போதும். இன்னைக்கு இந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு போதும். இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு டைம் என்ன? இப்போ 4:30 மணிக்கு. அடுத்த நாள் 4:30 மணிக்குள்ள கர்த்தர் எதையும் செய்ய முடியும். கர்த்தர் எதையும் தேவன் என்ன செய்ய முடியும்? அவர் நான் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. இன்னைக்கு ராத்திரி முழங்கால் போடுங்க. இன்னைக்கு ராத்திரி அழுது சோகம் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி கண்ணீர் வடிங்க. நாளைக்கு 4:30 மணிக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்றேன். நடக்கும், நம்புங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நான் கூடாத காரியம் ஒண்ணு கிடையாது. தாய்த்து போய் சோர்ந்து போய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானவன் பாதத்தில் கொண்டு வருவார். கர்த்தரா நாங்கள் என்ன பண்ணோம்? கர்த்தரா வசனத்தை வாசி 60:12 சங்கீதம் 60:12 தான் நம்மளுக்கு வாக்கு தத்துவம். சங்கீதம் 60:12 அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி பைபிளை ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. வாசியம் வசனத்தை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஜெபம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்தமா கடைசி சொல்லுங்க. எல்லாரும் 1 2 3 சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் வரும். ஆனால் தேவன் வாக்கு பண்ணினவர் கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவரே நம்மளை நடத்துகிற தேவன். அவரே நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். அவர் உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி எல்லாரும்